கெத்து யாருன்னா விருச்சகம் தான். ஏன்னா மறைபொருள் ஞானம்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான சூட்சும ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய இடம் காலம் எங்க விருச்சக வீட்டில் தான். தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய புதையல் தான் விருச்சகம். அதனால தான் 8ஆம் இடம் புதையல்னு குறிப்பிட்டாங்க. திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வு எனக்கு எதெல்லாம் செட் ஆகும். அப்போ எல்லாருமே என்னை குத்த தான் பிறந்திருக்காங்களா, எல்லாருமே என்னை பழிவாங்க தான் பிறந்திருக்காங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா ராசிக்காரருமே எனக்கு எதிரி தானே, நான் யாரையுமே நம்பக்கூடாதா அப்படின்னா? ஆனால் யார் உங்களை முதுகில் குத்துவார்? விருச்சிக ராசிக்காரங்க புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும், சனியுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும், இந்த நீர் வீட்டை நம்ம எடுக்கும்போது இந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய இந்த விருச்சகம் அப்படின்றதுக்கு வைத்திருக்கக்கூடிய சிம்பிளே உடனே தேளு மாதிரி கொட்டுது, அது அப்படிதான் பேசும். அதெல்லாம் இல்லைங்க, தாரகத்துவத்தோடு தான் வைத்திருக்கிறார். என்ன பண்ணாலும் தேள் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாது. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வேலை உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ராசி பலனை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாழ்வியலில் எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், யார் நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார் துரோகி, யார் தான் என்னோட எதிரி, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இப்படிலாம் இருக்குன்னா நான் எந்த தெய்வத்தை போய் சரணாகதி அடைகிறது, என் வாழ்க்கைக்கு நான் வசப்படுறதுக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு யார் எதிரியா வருவா? விருச்சிக ராசிக்காரங்களை எதிர்க்காதவங்க யாராவது உண்டா அப்படின்னு கேளுங்க மேடம். யார் எதிரியா வருவான்னு கேட்காதீங்க மேடம். வாங்கின அடி எப்படி அப்படின்றீங்களா? 100% என்னமோ உண்மைதான். ஏன்னா காலப்பசோட 8ஆம் வீட்டில் வச்சதும் வச்சாங்க, வர்றவன் போறவன்லாம் உட்காந்து கும்மி அடிச்சுட்டு போறான் விருச்சிக ராசிக்காரங்களா. இல்லை, விருச்சிக ராசிக்கார பெண்கள்லாம் கழுதை மாதிரி பொதி சமைப்பாங்க. எனக்கு கோவம் வர விஷயங்களை பார்த்து கழுதெல்லாம் சொல்றீங்க அப்படிலாம் இல்லை. கழுதைன்னா வந்து அழகிய பெண்ணு அர்த்தம். தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்கும். கழுவுனா அழகிய, தைனா தையல், தையல்னா பெண்ணு. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், விருச்சிக மாதிரி அழகுபடுத்திக்கிறதுக்கும் அழகாக இருப்பதற்கும் அடுத்தவர்கள் பிறந்தான் வரணும். சுக்கிரன் நட்சத்திரமாவது, சூரிய நட்சத்திரம், புதனாவது. புதன்லாம் இளமை. அப்போ என்ன மேடம் அப்படியே உள்டாவாக சொல்கிறீங்க? இவங்க செவ்வாயாச்சே, கோவக்காரங்களாக இருப்பாங்க, கபாலிடா நெருப்புடா, இதுன்னு அழகாக இருக்கும். விருச்சிக ராசிக்கார பெண்கள் தானே, ஆண்கள் சொல்லவே இல்லை. நோட் பண்ணிக்கணும். என்ன அண்ணன்மார்கள்லாம் கோச்சிக்கூடாது. இயல்பாகவே விருச்சிக ராசிக்கார பெண்கள் அழகுபடுத்திக் கொள்வதிலும் அழகியலாக இருப்பதிலும் ரொம்ப அதீத கவனம் செலுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். இது வந்து எதன் அடிப்படையில் தீர்மானம் செய்யப்படுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளுடைய சிந்தனை. அப்போ இந்த 4ஆம் இடமும் கும்ப வீடா வந்து இந்த 5ஆம் இடமும் மீன வீடா வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே எல்லாவற்றையுமே ஒரு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்றது இயல்பாக இருக்கக்கூடிய குணம். ஆனால் இது நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக வீட்டில் நடக்காது. நம்ம பிளேட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு போனோன்னா வரும்போது அப்போ தான் அது கலைஞ்சிருக்கும். அதுதான் கோமா, ஒரு வச்ச இடத்துல நீ வைக்க மாட்டியா அப்படின்னு கத்தக்கூடிய ஆட்கள் விருச்சிக ராசி ஆட்களாக இருப்பார்கள். இது அவர்களுடைய டிஃபால்ட் கேரக்டர். நீங்கள் மற்ற இடத்துல போய் என்ன வேணால் கேரக்டர் இப்படி தான் இருக்கும், அப்படி தான், ஐயோ நீங்கள் நேர்மா, நீங்கள் அடி வாங்குறீங்க, நீங்கள் 8ஆம் வீடு மறைவுஸ்தான். கெத்து யாருன்னா விருச்சகம் தான். ஏன்னா மறைபொருள் ஞானம்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான சூட்சும ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய இடம் காலம் எங்க விருச்சிக வீட்டில் தான். தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய புதையல் தான் விருச்சகம். அதனால தான் 8ஆம் இடம் புதையல்னு குறிப்பிட்டாங்க. திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் விருச்சகம். அது விருச்சிக ராசி திடீர்னு கோவப்படும், திடீர்னு சாந்தமாக பேசும். இதை புரிஞ்சுக்கவே முடியாது. விருச்சகத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு 8ஆம் அறிவு 9ஆம் அறிவு வேண்டும். 6 7 பத்தாது. அது 7 கூட மகரத்துக்கு, 8 9 தான் விருச்சகத்துக்கு. சந்திரனின் நீச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு. மனசு இருக்கும்போதே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், மனசு இருக்கும்போதே இவ்வளோ வந்து அடுத்தவங்களை கழுவி ஊற்றுறோம், மனசு இருக்கும்போதே இவ்வளோ தாட் ப்ராசஸ் வருது, ஒரு நிமிஷத்துக்கு நொடி இவ்வளோ விஷயம் யோசிக்கிறோம். அதுவே அங்கே இல்லாமல் ஒரு ஆள் உட்காந்துருக்கானா அவன் எவ்வளோ ஆளுமையான ஆளாக இருப்பான். நான் அடிக்கடி விருச்சகத்தை பார்த்து வியக்கக்கூடிய விஷயமே அதுதான். நான் ரிசர்ச் பண்ணும்போது அப்போ எப்படியா விருச்சகத்தில் அப்போ கர்மாவை கழிப்பதற்கு பிறந்தக்கூடிய ஆட்கள் 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. விருச்சகமும் மகரமும் கும்பமும் தான். கும்பம் கூட செகண்ட் தான். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கும் மகர ராசிக்கும் கர்மாக்காக தான் பிறந்திருக்காங்க. அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மான்றது டிபெண்ட்ஸ் அப்போ அவங்க போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு வந்தாங்களோ. அதனால தான் அது 8ஆம் இடத்திலும் காலபுருஷனுடைய 10ஆம் இடங்களிலும் இருக்கிறது. இப்போ கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு, ஒரு குடும்பத்தில் விருச்சகம் பிறக்குது அப்படின்னா குடும்பத்துடைய கர்மா நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இருந்தால் தான் விருச்சகத்தில் பிறக்கவே முடியும். மேக்ஸிமம் ரொம்ப ரேராக கடைசி பிள்ளையாக பிறப்பாங்க விருச்சகம். இல்லை அவங்களுக்கு அப்புறம் பிறக்க பிள்ளைங்க அபாஷன் ஆயிருக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபாஷன் நடக்கும். இது இயல்பாகவே நடக்கும். இது வந்து அவர்களுடைய விதி. ஒன்றா விருச்சிக ராசிப்பில் தான் கடைசி பிள்ளையாக இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் குழந்தைங்க இருக்காது. அப்படி ஏதாவது குழந்தைங்க வருதுன்னா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபாஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்திருக்கணும். இல்லை இவர்களுக்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கருக்கலைவு அப்படின்றது நிகழ்ந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ரேராக திரும்ப அங்கே சூரியனுடைய ஆளுமை கொஞ்சம் மங்கி போய் வரனால அவர்களுக்கு ரொம்ப ரேராக இது இந்த இந்த சினாரியோ எதுவுமே இல்லை மேடம் அப்படின்னா அவர்களுக்கு 2 பெண் குழந்தையாக இருப்பார்கள். பையன் அப்படின்ற இடத்துல அந்த இடத்துல ஒரு செக் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை 2 பையனாக இருக்கும், பொண்ணு அப்படின்ற இடத்துல ஒரு செக். இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது விருச்சகத்துக்கு வராது.
ஏன்னா பண்ண மாட்டாங்க. எனக்கு எதெல்லாம் செட் ஆகும். அப்போ எல்லாருமே என்னை குத்த தான் பொறந்திருக்காங்களா? எல்லாருமே என்னை பழி வாங்க தான் பொறந்திருக்காங்களா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா ராசிக்காரருமே எனக்கு எதிரி தானா? நான் யாரையுமே நம்பக்கூடாதா? அப்படின்னா ஒரு தோழியா, ஒரு ஃப்ரெண்டா சொல்லலாம். எஸ். விருச்சிக ராசிக்காரங்க யாரையும் நம்ப மாட்டீங்க. நாங்க நம்பக்கூடாதுன்னுலாம் சொல்றது இல்ல. நீங்க நம்ப மாட்டீங்க. நெறைய நீர்நிலையோட கனெக்ட் ஆவாங்க. விருச்சிக ராசியில ஏதாவது ஒரு பிளானெட் இருந்தாலும் சரி, விருச்சிகத்துல இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த வீடு, இப்போ வாழ்ற வீடு, இல்ல அவருடைய குலதெய்வம் கோவில், அதுல ஏதாவது கிணறோடு, தண்ணியோடு கனெக்ட் ஆகும். அப்படி இருந்தா தான் அவங்க விருச்சிகத்திலே பொறப்பாங்க. இல்லாட்டி பொறக்க முடியாது. அந்த தண்ணியோட எனர்ஜியோட தான் அவர்கள் வந்து அந்த 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 பஞ்சபூதத்தில கிணத்து தண்ணி தான் அவர்களை ஆளுமை செய்யும். அவர்களுக்கு கிணறு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிணத்துல இறைக்கிறது ரொம்ப பிடிக்கும். யார்ட்டயும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்ச விஷயம். இந்த வயல்ல போய் குதிக்கிறது, தண்ணீல போய் அந்த கடல் தண்ணீல குளிக்கிறத விட இந்த ஆத்து தண்ணீல குளிக்கிறது, அதே மாரி இந்த பம்பு செட்டுக்குள்ள குளிச்சு பார்ப்போமான்னு யோசிக்கிறது, உள்ள தொபக்கடின்னு விழுகிறது. நீங்க காமெடியா கூட இருக்குங்க. விருச்சிக ராசி குழந்தைங்கலாம் பாருங்களேன். இந்த தண்ணீல கல்ல விட்டு அடிக்கிறது, இந்த நாய் மேல கல்ல விட்டு அடிக்கிறது விருச்சிக ராசியா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த தூக்கி எறியறது, அந்த ட்ராம்ப்லிங் பண்றது, மேல இருந்து குதிக்கிறது இதெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு அலாதிக சுகம். இது வந்து அவர்களுடைய டிஃபால்ட் கேரக்டர். ஓகே. அப்ப இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன் சொல்றேன்னா, மனது நீச்சமாகும்போது யாரையுமே நம்பணுன்ற எண்ணம் வராதனால, பார்க்கிறவன்லாம் ஒரு சந்தேகத்தோடையே வந்து கடவுள் பார்க்க வைத்துருவார். நான் விருச்சிக ராசிக்காரங்கலாம் தப்பு சொல்ல மாட்டேன். அது உங்க தப்பே கிடையாது. அது வந்து மிஸ்டர் செவ்வாயோட தப்பு, சனியோட தப்பு, புதனோட தப்பு, குருவோட தப்பு. நீங்க எதுவுமே இல்ல. நீங்க குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ் தான். ஓகே. அதனால நீங்க அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். ஆனா யார் உங்களை முதுகில் குத்துவார்? கரெக்ட்டா சொல்லணும்னா, புதன் ஆதிக்கம் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள்ட்டயும், சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள்ட்டயும், சனியுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்ட்டயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுவார்களா என்றால் தெரியாது. இன்னும் 2, 3 இருக்கு. அப்படிலாம் பார்த்தா மொத்தம் 11யும் சொல்லணும். நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க. நான் 3க்குள்ள அடக்கிட்டேன். ஓகே. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த விருச்சகம் இருக்குல்ல, இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது மோட்ச வீடு. இந்த பக்கம் இது ஆரம்ப வீடு. இந்த நீர் வீட்ட நம்ம எடுக்கும்போது, இந்த நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த விருச்சகம் அப்படின்றதுக்கு வைத்திருக்கக்கூடிய சிம்பலே உடனே தேளு, தேளு மாரி கொட்டுது. அது அப்படித்தான் பேசும். அதெல்லாம் இல்லங்க. காரகத்துவத்தோட தான் வைத்திருக்கிறார். என்ன பண்ணாலும் தேள் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாது. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வேலைய எடுத்தாங்கன்னா, முடிக்காம விடவே மாட்டாங்க. முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அது தேளினுடைய குணம் அது. மத்த எல்லா மிருகமும் டைவர்ஷன் ஆகும். தேள் டைவர்ஷன் ஆகாது. அதனால தான் அங்க தேள வச்சாலும் தர உடனே தேளு மாரி கொட்டும். நல்லதே நம்ம ஆட்கள் சொல்லவே மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு புடிச்சுட்டாங்கன்னா, உடும்பு புடியா புடிப்பாங்க. அத முடிக்காம அவங்கனால அந்த பக்கம் நகரவே முடியாது. தூக்கம் வராது முதல்ல. பக்கத்துல இருக்கவங்க கூட சரி வேலை குடுத்தவங்க கூட விட்டுருமாம்மா, இது விடாது. அத எப்படி நீங்க விடுங்க? நீங்க நம்பி குடுத்துட்டீங்களா? நான் பண்றேன் பாரு. அப்படின்னு சொல்லி பண்ணி அவனையும் தூங்க விடாத ஆட்கள் விருச்சிக ராசிக்காரங்க. வொர்க்காலிக் த ஹோர். நான் சொல்ற மாரி அந்த செவ்வாய் எப்படின்னா, என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாம போய் புதுக்கடின்னு விழுவும். இந்த செவ்வாய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி போகாமயே உட்காந்துருக்கும். இது 2மே த எஸ்டீம். இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் புதனின் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள், சந்திரனின் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசியும் சரி, இந்த பக்கம் மீன ராசிக்காரங்க மிதுனம் அப்படின்ற வீடு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுனம் அப்படின்ற ஆட்கள் இவர்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்காரங்க யார்ட்ட ஏமாறுவாங்க தெரியுமா? எப்பயுமே நான் ஏமாற மாட்டேன். நான் ரொம்ப ஸ்மார்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒருத்தன் வரான்னா, ஏன்னா விருச்சகத்த டைரக்ட்டா யாராலயுமே ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா வா வந்து பாருன்னு சொல்லுவாங்க. இது சிம்மம் மாரியும் வேலை பார்க்கும். இது தனுசு மாரியும் வேலை பார்க்கும். இங்க அறிவும் இருக்கும், இங்க ஆளுமையும் இருக்கும், இங்க ஞானமும் இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்டேன்னு சொல்லக்கூடிய புதனுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே மாரி சனியுடைய ஆளுமை இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குருவுடைய ஆளுமை இருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்ப இந்த 3யுமே டேக்கிள் பண்ணி அவங்கள யாரால அடிக்க முடியும் அப்டின்னா, மிதுனத்தால தான் முடியும். ஸோ மிதுன ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு தான் மிதுன ராசி. உடனே என் புருஷன் இருக்காரு, என் புள்ள இருக்காருன்னு சொல்லாதீங்க. நான் 100 தடவ சொல்லிட்டேன். அது வேண்டாம். அவர்கள் வந்து உடைமைப்பட்டவர்கள். அது விதி. அத தாண்டி நம்ம மக்களோட மக்களா பயன்படும்போது இந்த ஆட்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்ன்னு பேர் முடியுதுல்ல, இந்த சர்ப்பத்தோட சத்தங்கள். ரன், டன், பன் அப்படின்ற பேர்ல அவங்க வீட்ல யாராவது இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த பார்த்திபன், சுப்பிரமணியன், வெங்கட சுப்பிரமணியன், இந்த மணி அப்படின்ற பேரோட அவங்க வீட்ல நெறைய பேர் கனெக்ட் ஆவாங்க. விருச்சிக ராசி. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில யாராவது ஒருத்தவங்க அவங்க சொந்தத்திலேயோ, அவங்க வர்க்கத்திலேயோ மணி அப்படின்ற பேரோடு கனெக்ட் ஆவாங்க. இதெல்லாம் இந்த ரன், டன், பன் இந்த ஓசைகள்லாம் எதை குறிக்கும்னா, செவ்வாயை குறிக்கும். என்ன மேடம் புதுசா ஏதோ சொல்றீங்க? எஸ். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சத்தங்கள் உண்டு. நம்ம அதானே ரிசர்ச் பண்றோம். அப்ப இந்த சத்தங்கள் மூலமாக அந்த பெயர்கள் வந்து யாராக மாறும்? இந்த ராசிக்காரர்களுடைய குணத்தை வெளிப்படுத்தும். அப்ப இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் இருப்பார்கள். இல்லை இவர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்திருப்பார்கள். ஓகே.
ஸோ ஓகே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 5ஆம் வீடு யாரோட வீடா வருது? குருவோட வீடா வருது. இயல்பாகவே பிறவியிலே ஞானம் பொருந்தியவர்கள் விருச்சிக ராசின்னு நான் சொன்னேன். அந்த ஞானம் எப்படி யாரை கொடுப்பானா? குரு தான் கொடுப்பார். ரொம்ப கோவப்படுவாங்க, அப்புறம் சீப்போன்னு மன்னிச்சு விடக்கூடிய ஆட்கள் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனசுல அப்படியே யானை மாதிரி வஞ்சகம் வச்சுட்டு அதை எப்படி வேறு இருக்கிறதுன்னு பார்க்குறதும் விருச்சகத்துடைய இயல்பாக இருக்கும். விருச்சிக ராசி ஆண்கள் மாதிரி பெண்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்தான் வரணும். ஆனால் என்னன்னா அது சொல்ல தெரியாது. எனக்கு இதுதான் நான் பண்ணுறேன்றதை அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு விருச்சிக ராசி ஆண்களுக்கு வரவே வராது. ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நான் நிற்கிறேன் தோல் குடிக்க ஆட்களாக விருச்சிக ராசி ஆட்கள் இருப்பார்கள். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கிழமைகளை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்? புதன்கிழமையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு புதன்கிழமை எல்லாரும் பொன் கிடைச்சா புதன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விருச்சிகத்திற்கு இந்த புதன்கிழமை அவ்வளோ சூப்பரான பாசிட்டிவ்ஸ் என்ன கொடுக்காது. அதனால் புதன்கிழமையை மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சண்டே அன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்னதான் நீச்சமானாலும் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஸோ இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஞாயிறு திங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வரும். சண்டேவாக இருந்தாலும் சரி, மண்டேவாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரருக்கு அன்றைக்கி தான் அப்படியே யோசனை 100 மடங்காக எட்டி பார்க்கும். இதெல்லாம் வந்து விருச்சகத்துடைய டிஃபால்ட். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா விடையும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ யாராவது உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்காங்க, இல்லை கன்னியில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய 12ஆம் வீடான சுக்கிர வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு, ஃபைன். நான் சொன்ன மாதிரி இந்த இஷ்ன்னு முடியக்கூடிய பேர்கள், அதே மாதிரி இந்த சத்தத்தில் வரக்கூடிய பேர்களிடம் இருக்கக்கூடிய நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் உங்களுடைய சீக்ரெட்டை மேக்ஸிமம் விருச்சகம் வந்து சீக்ரெட்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் ரொம்பலாம் விருச்சகத்துக்கு அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கர்மாவை கிளென்ஸ் பண்ண தான் பிறக்கிறீங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் குத்துவாங்க, நம்ம வாங்கி தான் ஆகணும். ஆனால் என்ன தான் குத்துறான்னு ஃபீலிங்ஸ் பரவ மாதிரி நீங்கள் தான் எந்திரிச்சு வந்து நிற்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதனால தான் உங்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆளையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய சனியுடைய நட்சத்திரம், நடுநாயகமாக நிற்கக்கூடிய நட்சத்திரம் விருச்சிக ராசி வீடு. அதுதான் செந்தாமரை குளம் மகாலட்சுமின்னு சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் லட்சுமி, நீங்கள் தான் வந்து உங்கள் வீட்டுக்கான ஒரு நாராயணனாக இருப்பீங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, 5ஆம் வீடே நம்மளுக்கு வரக்கூடியது குருவோட வீடு. அந்த குரு வீடு காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை சுட்டுகிறது. அது தண்ணீரோடு கனெக்ட் ஆயிருக்கு, கடலோடு கனெக்ட் ஆயிருக்கு. திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கிணத்துல குளிச்சுட்டு வந்து 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முருகனை பார்த்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பே அப்படி 4 கிணறுல குளிச்சுட்டு வந்து கிணத்துல குளிப்பாங்க, இதில் கடலில் குளிப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சுட்டு வந்து 4 கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த வேலவனை கும்பிட 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 அந்த திருச்செந்தூருடைய ஃபோட்டோவை உங்கள் பக்கத்தில் வச்சுக்க, கடலோடு இருக்கக்கூடிய முருகன் கையில் வந்து செங்காந்தல் மலரோடு இருப்பார் அந்த முருகப்பெருமான். அந்த வெற்றிவேலனை வைத்திருக்க 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 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிவேல் வெற்றி வந்து குவியக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேக்சிமம் உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரர்கள் முடிந்த அளவு ஏதாவது ஒரு ஜீவசமாதியில் உங்கள் வீட்டிலேருந்து பாலை காய்ச்சி கொஞ்சம் சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பாலை வந்து விநியோகம் செய்தீர்களே ஆனால் மிகப்பெரிய கர்ம சாப நிவர்த்தி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி மாற்றம் நடக்குதுன்னு தெரியும். எந்த ஒரு ஜீவசமாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பாமன் சுவாமி கோயிலுக்கு போங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஒரு லிட்டர் பால் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரையை போடுங்க, கொஞ்சம் ஏலக்காவை போடுங்க, அது நல்லா சுண்டை காய்ச்சி அங்கே போய் அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து பாருங்கள். அடுத்து எண்ணி 11 நாள் 21 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. என்ன தான் வெளியில் அப்படியே சொன்னாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வர மாதிரியான சூறாவளி போராட்டம் வேறு யாருக்குமே வராது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 3ஓட வாக் போங்க. எப்போ பார்த்தாலும் 3ஓட வாக் போனீங்கன்னாலே போதும். 3ஓட எனர்ஜி நிறைய ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த 3 ஸ்டோன்லாம் விருச்சிக ராசிக்காரங்களாம் போட்டாங்கன்னா வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இன்னும் வரக்கூடிய எபிசோடில் இன்னும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எதை பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கான செல்வ வளம் கிடைக்குன்றதை பற்றி தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.